ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தோன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா? இது வரைக்குமே ஒரு 16 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க வந்து பார்த்தோன்னா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் இறுதிக்குள்ளேயே நம்மளுக்கு அனைத்து மாவட்டத்துக்குமே ரிசல்ட் அப்டேட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த தூத்துக்குடி, விழுப்புரம், புதுக்கோட்டை. இந்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு. இந்த மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அதிரடியாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, இரவுக்குள்ளே ஒரு 4 மாவட்டங்களுக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இதைத் தொடர்ந்து இன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நாளை முதல் ரிசல்ட் ஒரு 6, 7 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே இப்போ தகவல் வந்து வெளியாகி வருது. வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா, இப்போ டிஆர்எஃப்மாக கிடைத்திருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து அனைத்து மாவட்டத்துக்குமே அப்டேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜியோ ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் விரைவில் பணியாணையும் வந்து வழங்கணும் அப்படின்றத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் வந்து வெளியாகிருக்கு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு யாருக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டாங்க இல்லையா? இதில் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன, இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து எப்படி நடக்க போகுது, அதில் என்னென்ன ப்ராசஸிங்லாம் இருக்கும், என்னென்ன டெஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள். இதில் வந்து இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஒரு தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து உண்மையா? அதே மாதிரி இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வருமா அப்படின்ற மாதிரியெல்லாம் அனைவருமே நிறைய சந்தேகத்தோடு கேட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து என்னென்ன ப்ராசஸிங் நடக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்டுகளாக வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய டவுட்டுகளும் வந்து கேட்டுட்டு வந்து இருக்காங்க. இந்த நிலையில் தான் நேற்று வெளியிட்ட ஒரு 4 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றியும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் வந்து நம்ம வந்து 7 மாத காலங்களாக வெயிட் பண்ணி நம்ம வந்து ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து இது வரைக்குமே ஒரு 16 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு இல்லையா? நேற்று ஒரு 4 மாவட்டத்துக்கு அப்டேட் வந்து ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக நாளை முதல் ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ பரவலாகவே பேசப்பட்டிருக்க கட்டாயம் நான் எதிர்பார்த்த மாதிரி நாளை காலையிலேருந்தே ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த சேலம், கள்ளக்குறிச்சி, கோவை, தருமபுரி, இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னா, கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அடுக்கடுக்காக அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாக போகுது. அதெல்லாம் ரேஷன் கடை தேர்வாளர்கள் இதுக்கு மேலே எந்த ஒரு கவலையும் வந்து பட தேவையில்லை. இதுக்கு மேலே ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து அனைவருக்குமே தெரியும் இல்லையா? நேற்று வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு 4 மாவட்டத்துக்கு அப்டேட் வந்து ஆகிடுச்சு இல்லையா? வந்து பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தூத்துக்குடி, இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகிடுச்சு. கட்டாயம் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து ஆக போகுது. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு விரைவில் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த ரேஷன் கடையுடைய வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது. அதை தொடர்ந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்னென்ன மாற்றங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு தூத்துக்குடியுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு. இது ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா, உங்களை வந்து இதில் வந்து ஒரு 78 பேரை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதில் வந்து இருக்கா உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு இதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பொறுத்தவரைக்கு நீங்கள் வந்து செலக்ட் வந்து ஆகிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அதில் வந்து ஒரு சில தினங்கள்ல பார்த்தீங்கன்னா 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து லெட்டர் வந்து வரும். ஸோ அதேமாதிரி எஸ்எம்எஸ் மெயில் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நான் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்று நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணால் மட்டும் தான். ஸோ அடுத்தது இன்னொரு லிஸ்ட்டும் வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபிசிக்கல் டெஸ்டிங் வந்து ஸ்கில் டெஸ்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் முடித்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து அதில் ஒரு சில லிஸ்ட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படியே செக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து டிஆர்எஃப் மூலமாக சென்று நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபஷனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இருக்குது. அது வந்து ஆஃப்லைன் மூலமாக செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் முன்னுரிமை அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்காங்களே இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தகுந்த ஆதாரங்கள் அதே மாதிரி அதுக்கான தகுந்த சான்றிதழ்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரிஜினல் நீங்கள் வந்து வைத்திருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த வேலையில் கட்டாயம் நீங்கள் வந்து செலக்ட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு வேலையில் பெண்கள் நிறைய பேர் வந்து தேர்ச்சி வந்து பெற்றிருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த வருடம் தான் பெண்களை வந்து 71% மேலே செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து இருந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து இது வரைக்குமே அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. ஸோ அடுக்கடுக்காக இதுக்கு மேலே வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு டிலே ஆகிறதுக்கான காரணமே வந்து கிடையாது. சொல்ல பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் மூலமாக நேற்றே தெரியும் நம்மளுக்கு வந்து 4, 5 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து ஆயிருக்கு. அதனால் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வருகின்ற நாளை முதல் ரிசல்ட்டு கட்டாயம் வெளியாக போகுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் நிறைய பணப்பட்டுப்பாடுகள்லாம் இதில் வந்து நடக்குது இது மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாக மீது இருக்கக்கூடிய மாற்றவங்களாம் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து என்ன ப்ராசஸிங் வந்து இருக்குது அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே தெரியும். இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ள ஸ்லோ ப்ராசஸிங் வந்து நடக்கும். இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே ஒரு 90-95% பிடித்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமே இப்போ வந்து செலெக்ஷன் ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்குது. அதில் வந்து முடித்து நம்மளுக்கு ஒவ்வொரு மாவட்டமே கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. இந்த நிலையில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு நாளை முதல் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எஃப் கிடைத்திருக்கு. கோவை, கரூர், சேலம், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தஞ்சாவூர் மாவட்டத்துக்கெல்லாம் அப்டேட் வந்து ஆகிடுச்சு. இது இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாக போகுது. இந்த தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் ப்ராப்பராக நீங்கள் வந்து முடிக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த வேலையை வந்து கொடுப்பாங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.